ஓ இங்கிலீஷே தெரியாது அவனுக்கு. நீங்க தான் இங்கிலீஷ் தான் தெரியாது அவனுக்கு. நல்லாதான் இருந்துச்சு மூவி. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல பண்ணி அவ்வளவுதான். ஸ்பைடர்மேன் ஓ இங்கிலீஷே தெரியாது அவனுக்கு. நீங்க தான் இங்கிலீஷ் தான் தெரியாது அவனுக்கு. சும்மா சொல்றேன். படம் வந்து அருமையா இருந்ததுடா சீரியஸா. நல்லாதான் இருந்துச்சு மூவி. Is this suitable for every audience or else for particular? It is suitable for every audience, including children also. They can watch everything. I watched in English. It is nice movie when compared to the previous movies. This was nice. Okay, what audience can expect from this? Don't expect anything. Come and enjoy. Everything is nice and all screenplay and everything direction was good. Okay, it's very. You can enjoy your worth of your tickets. படம் வந்து நீங்க பாக்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பயங்கரமா இருந்தது. போய் கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணுங்க. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா அந்த நெஞ்சா சீன் தான் மறக்கவே முடியாது. ஆனால் லாஸ்ட்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் சீன் டெரிஃபிக்கா இருந்தது ப்ரோ. படம் ஆக்சுவலி அவ்வளோ நல்லா இல்லை, பிடிக்கல எனக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அவ்வளோலாம் நல்லா இல்லை. சாட்டிஸ்ஃபை அதான் ஒரு டிப்பிக்கல் ஈவில் டெட்னா எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீலே இல்லைப்பா. ஒரு 6. ஸ்பைடர்மேன் வந்து எப்படி சொல்கிறது, அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நிறைய சீன்ஸ்லாம் 3D ஷோலாம் இருந்ததுனால கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்க்கல, இந்த டைம் பார்த்ததுனால ஒரு நாங்கள் டிவியில் நார்மல் டிவியில் பார்க்கறதுக்கும் இங்கேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் ஃபேஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் படம் ஃபஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு கதை. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் டைமுக்கு இந்த டைம்னா ஒரு நார்மலான வாழ்க்கை, ஸ்பைடர்மேன் இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. படம் பார்த்து நல்லா இருக்குது ஸ்பைடர்மேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தோட கொஞ்சம் அட்வென்ச்சராக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர் எதிர்பார்த்தேன். இது சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்குது. சரி, அட்வென்ச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. suitable for every audience, including children also. நல்லா இருந்ததுண்ணா. Watch everything. பாதியிலே நான் இது ஜனநாயகன் பக்கம் போயிட்டேன். நல்லா தான் இருந்தது. நான் நல்லா இருக்கும். ஜிவி பிரகாஷ் ஒரு சாங் போட்டாங்களா, வரும்னு நினைச்சேன், வரவே இல்லை. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல பண்ணி அவ்வளவுதான். ஸ்பைடர்மேன் போட்டு தள்ளுவான். நீ சொல்ற சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன்னா நினச்ச மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பார்க்கலாம். இதுவரை நான் ஸ்பைடர்மேன் ஃபேன் தான். பார்ட் 1லேருந்து பார்த்துருக்கேன். இந்த ரிவ்யூ சூப்பராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ஃபீல் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஸ்பைடர்மேன் ஹால்க்கு கேள்வி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் அயன்மேனுக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாட்டி மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தேன். தேங்க்யூ. 10க்கு 10 கொடுக்கலாம். ஓகே, சுமாராக தான் இருக்குது. பழையத்தை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன எதிர்பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம்னு பார்த்தேன். பழைய இது மாதிரி இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 10க்கு ஒரு 6 கொடுப்பேன். இல்லை நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். நான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு புது கேரக்டர் டெவலப்மெண்ட்காக இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்பவுமே ஸ்பைடர்மேன் 10/10 தான். ஆக்சுவலி வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாம் ஸ்பைடர்மேன் பற்றி பார்க்க வராங்கன்னு தெரியல, மார்வல் பற்றி தான் பார்க்க வராங்க. நான் மோஸ்ட்லி ஸ்பைடர்மேனுக்காக தான் வந்தேன். ஸ்பைடர்மேன் எப்பவுமே டிப்ரெஷனாக தான் இருப்பார். படம் இதில் வந்து ஸ்பைடர்மேன் வந்து அவருக்கே தெரியாமல் அவருக்குள்ள புது பவர் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் வந்து ஏர்த்லேருந்து இது ஸ்பேஸில் வாழ போகிறாங்க. ஸ்பைடர்மேன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த வாட்டி இன்னும் இன்ட்ரெஸ்டாக வரும்னு நினைக்கிறேன். சாடி சிங்க் தான் ப்ரோ படத்தில். சாடி சிங்க் மட்டும்தான் படம். 11லாம் இனிமேல் இல்லை. சாடி சிங்க் தான். ஐபிக்கு ஏற்ற மாதிரி படம் இல்லை சொன்ன மாதிரி. இவருக்கு வந்து சாடிக் சீன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இவர் அதுக்காக தான் அந்த படம் விட்டாரு. இப்போ அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சாடிக் சீன் பார்க்க மட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. வந்துச்சு இல்லை அவ்வளோதான்.
ப்ரோ படம் சூப்பர் ப்ரோ மஜா ப்ரோ படம் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறாதீங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் கொஞ்சம் அதே மாதிரி வந்து நோ ஹோம் பார்த்துட்டு அதே மாதிரி வந்தா வலிக்காது ப்ரோ. அதே மாதிரி வந்து கத்திட்டே இருக்கணும், ரொம்ப எமோஷனல் பாதியும் ஆக்ஷன் பாதியும் வந்து ஸ்லோவா தான் போதும். ஏன்னா லேக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா வேலைக்காகாது. கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஸ்பைடர்மேன் படம் எடுத்தா அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்லோவா போகும், பார்த்து பார்க்கணும். மொத்தத்துல ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் தமிழ்ல நடிச்சா நல்லா இருக்கும். தமிழ்ல பிரதீப் ரங்கநாதன் ஸ்பைடர்மேன் இன்டர்வியூ மாசா இருந்தது. ஐ மீன் ஸ்பைடர் பேண்டுடே வந்து செம்மையா இருந்தது. எல்லாரும் வந்து பாருங்க, ரெக்கமெண்ட் பண்றேன். நல்லா இருந்தது, ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்பைடர்மேன். இது நான் வந்து ஸ்பைடர்மேன் ஓகே தான், எல்லாமே மோஸ்டா கவரிங்காக தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப ஸ்பைடர்மேன் மூவி பார்க்க. கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ல இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து ஸ்டேஷனரி பொருட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ எதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா, நீங்க உங்க இந்த பொருள் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேஷை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு A to Z எல்லா பொருளுமே வந்து இந்த இதுல அடங்கிடும். இத்தனைக்கும் நீங்க சப்போஸ் ஒரு பல்கா ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட்ல ஏதாவது வந்து தேவை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ல இருந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து பல பொருட்கள். சப்போஸ் இப்ப யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கன்னா டக்குன்னு ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த பேஜ்ல பாத்தீங்க. இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, பேங்கிள்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். எதுக்காக இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுதான் இந்த பேஜோட அட்வான்டேஜ். நீங்க உங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா போதும்.